ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. கும்பாபிஷேகம் அருள்மிகு மகாசக்தி குபேர வாராகி அம்மனோட கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு செப்டம்பர் 17 கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. நாங்களும் நிறைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நேர்கள் நிறைய பேர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. கண்டிப்பாங்க. மித்ரா டிவி, பக்தி யுகம் எல்லா அன்பர்களுக்கும், மந்த்ரா டிவி எல்லா அன்பர்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அன்பர்களையும் இருகரம் கூப்பி கும்பாபிஷேகத்துக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இதில் வந்துங்க செப்டம்பர் 17 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு மகாசக்தி குபேர வாராகி அம்மனுடைய ஆலய கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடக்கிறக்கியா. பிரம்மாண்டமாக அதை என்னுடைய அன்பு மாணவர்னு சொல்லலாம், என்னுடைய நண்பர்னு சொல்லலாம், எங்கள் குடும்ப உறுப்பினர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஏழை மாணவர் அவருக்கு வாராகி அனுகிரகம் செய்து இந்த ஆலயத்தை ரொம்ப சிரமத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பில் வந்த டொனேஷனில் அந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்கார். மெல்ல 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 உருவாக்கி இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்துருச்சு. செப்டம்பர் 17 இன்னொரு 40 நாள் இருக்குது. இந்த வீடியோ பண்ணுற நாள்லேருந்து ஒரு 40 டேஸ் இருக்குன்னு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் பொருளுதவி, நிதியுதவி செஞ்சுருக்காங்க, செய்யறக்கா சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நான் மானசீகமாக சொல்லிக்கிறேன். மகாசக்தி குபேர வாராகி அம்மன் 6.25 அடி உயரங்கய்யா, 8 திருக்கரங்களோடு இருக்காங்கய்யா. அவங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் ஐயா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பல ஆயிரம் மக்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க, கூடுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஆச்சரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த இடங்கய்யா வடக்கு நோக்கி அம்மன். இன்னைக்கு சொல்கிறேன், இது வார்த்தைக்காக சொல்லலை, அங்கே வந்தவங்களுக்கு உணர்வாங்க, தெரியும். அந்த இடத்துக்கு நீங்கள் வழிபட்டுட்டு போகும்போது உங்கள் லைஃப் மாறும். அந்த வாராகியினுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி இரண்டும் விமர்சையாக ஹோமங்களோடு அன்னதானத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஏழை மாணவர் திரு சக்திவேல் அவர்கள், சக்திவேல் சுவாமிகள், அவங்க குடும்பத்தார் இதுக்கு சிரத்தையாக தங்களை அர்ப்பணித்து அந்த இடத்துல திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லிருந்து குஜிலியம்பாறை போகிற வழியில் எரியோடுக்கு அடுத்தது என் புதுரோடுங்கிற ஊரில் ரோட்டின் மேலேயே பக்கத்திலேயே அமைந்திருக்கிற அற்புதமான ஒரு ஆலயம் தான் மகாசக்தி குபேர வாராகி அம்மன். குபேர வாராகி வடக்கு நோக்கி இருக்காங்க. ஒரு தாற்பரியமான கோயிலுங்கய்யா. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு, அருமையான வரலாறு இருக்குங்கய்யா. அந்த இடத்துக்கு ஏன் அந்த அம்பாள் அங்கே வந்தாங்கன்னு சொல்லி மதுரையிலிருந்து அவங்களும் வந்திருக்காங்க. அம்பாள், அந்த அம்பாள் ஒரு அற்புதமாக இருக்காங்க. உண்மத்த பைரவர் அங்கே வர்றாங்க. உண்மத்த பைரவர் நம்ம அம்பாளுடைய கணவர் உண்மத்த பைரவர். இனி உண்மத்த பைரவருங்கிறது படிப்புக்கான கடவுளுங்கய்யா, பைரவருங்கய்யா. அது நிறைய பேருக்கு இனி நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பா அதை நம்ம ஒரு வீடியோவா அடுத்தது பண்ணுவோம். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு செப்டம்பர் 17 2026 வியாழக்கிழமை காலை 10:45 10:45 11:10 கும்பாபிஷேகம். கும்ப கலசத்துல தீர்த்தம் விடுறோம். நிறைய காசி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், கைலாஸ் தீர்த்தம், கிட்டத்தட்ட ஒரு 11 தீர்த்தங்கள் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்குங்க. வந்திருக்கு. காசி போய் அடியேனே எடுத்துகிட்டு வந்தேன். அடியேனே போய் தான் காசியில் எடுத்துகிட்டு வந்தேன். போய் எடுத்துகிட்டு வந்து எங்கள் நண்பர்கள் நாங்கள் எல்லாம் போய் தான் குழுவாக குடும்பத்தோடு போய் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம். ராமேஸ்வரம் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய கைங்கரியமாக நான் நினைக்கிறேன். இதில் என்ன இதுன்னா, உங்கள் எல்லாரையுமே கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்க. இப்பவே நிறைய பங்களிப்பு இருக்கு நிறைய. இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, கும்பாபிஷேகத்துக்கு நாங்களே ஏதாவது பங்களிப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். நிச்சயமா பண்ணலாம். ஹோமங்கள் இருக்கு, அன்னதானம் இருக்கு, நிறைய அந்த பேக் போட்டு கொடுக்குறாங்க, அந்த இது பிரசாதம் கொடுக்குறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு நிறைய செலவுகள் இருக்கு. இவ்வளவும் அந்த ஆலயத்தில் இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய குடும்பம், அவங்க பெரிய வசதி உள்ளவங்க கட்டலை. ஒரு ஏழை மாணவர் திரு சக்திவேல் சுவாமிகள், அவர் ரொம்ப, நீங்க அவரை போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னடா இப்படி இருக்கிறாரு, எப்படி இதை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல கடவுளர்களால வராகியினுடைய புண்ணியத்துல எனக்கு ஒரு கைங்கரியம் கிடைச்சது, பங்களிப்பு கிடைச்சது. நாமளும் அது பங்கெடுத்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன பணிகள், திருப்பணிகளுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியங்கள் என்ன செய்ய முடியுமோ உடல் உழைப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த கும்பாபிஷேகத்துல அடியன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போறேங்க. 6 கால பூஜை நடக்குது. கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா நடக்குது. எல்லாம் அம்பாளுடைய ஆசி தான், நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. இந்த கும்பாபிஷேகத்திற்காக நீங்கள் பொருளுதவி, நிதி உதவி எது அளிக்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட் நம்பரும்
ஜிபே நம்பரும் இருக்கும், கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை, ஏன்னா வாராகி கைங்கரியத்துக்கு நீங்கள் பங்கெடுக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கடன், எதிரி, சூன்ய தோஷம், நெருக்கடி, இது மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஒரு வாய்ப்பாக கூட ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். இது அதனால தான் சொல்கிறேன், இது வந்து வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பங்களிக்கலாம். கண்டிப்பாக அப்படி பங்களிப்பு செய்யும்போது அந்த அன்னையின் பேரருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சொல்லி உங்கள் எல்லாத்தையும் கும்பாபிஷேகத்தில் அடியேனும் சந்திக்கிறேன். எல்லாரும் வாங்க, கும்பாபிஷேகத்தில் மீட் பண்ணுவோம். மாபெரும் அன்னதானம் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். நிறைய பல ஆயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேங்கய்யா. நிறைய பேர் டொனேஷன், ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் செய்யுங்க. உங்கள் எல்லாரையும் நானும் ஆலயத்தில் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. கடந்த பதிவில் கூட நம்ம 3ஆம் பாவத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். 3ஆம் வீட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு. 12ஆம் வீடுனா சில பேர் அசால்ட்டாக அதில் ஒன்றும் இல்லைப்பாடி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாலேயும் வாழ்க்கையின் இறுதி நாட்களை எண்ணக்கூடிய ஒரு வீடுன்னு சொல்லலாம். கடைசியில் நம்ம என்ன நடக்க போகுது, நம்ம மரணம் கூட சொல்லலாம். அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடம், நம்ம தூக்கத்தை சொல்லக்கூடிய 12ஆம் இடம். அதே மாதிரி விரயம், நம்மளுக்கு தேவையற்ற விரயமா இல்லை விரயம் எப்படி இருக்குது அதுன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாடுகள், அங்கே சொல்லக்கூடிய இந்த 12ஆம் இடத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட 12ஆம் இடத்தை பற்றி கொஞ்சம் டீகோட் பண்ணி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். 12ஆம் வீடு சார் மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. 12ஆம் வீடு 12ஆம் வீட்டில் வந்து கேது இருக்குன்னு வைங்க, மறுபிறவி இல்லைங்கிறது ஒரு ஜோதிட கருத்து. அது நிதர்சனமான உண்மையும் கூட. 1ஆவது வீடுங்கிறது நம்ம பர்த்து சார், பிறந்துட்டோம். 2ஆவது வீடு எப்படி வருமானம் பண்ண போகிறோம், 3ஆவது வீடு நம்ம முயற்சி எப்படி இருக்கும், 4ஆவது வீடு சொத்துக்கள் எப்படி அமையும், 5ஆவது வீடு குழந்தைகளோடு எப்படி இருக்க போகிறோம், 6ஆவது வீடு நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், என்ன சர்வீஸ் பண்ணுறோம், என்ன வியாதி வரப்போகுது, 7ஆவது வீடு நம்ம கிடைக்கிற லைஃப் பார்ட்னர், நம்ம சந்திக்கிற வாடிக்கையாளர்கள், 8ஆவது வீடு நம்மளுடைய ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்துக்கள், 9ஆம் வீடு பாக்கியம், பதவி, பெரிய புகழ், ஆன்மீகம், 10ஆவது வீடு தொழில், சமூக அந்தஸ்து, புகழ், 11ஆம் வீடு நண்பர்கள், லாபஸ்தானம். இதையெல்லாம் வரிசையாக அனுபவிச்சுட்டு சார் இறுதியாக நமக்கு மரணம்னு ஒன்று வரும். ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு மரணம் வரும் எல்லாருக்குமே. அந்த மரணத்தோட இறுதி காலம்தான் மோட்ச காலம்தான், நம்மளுடைய ஆன்மா விடுதலை அடைகிற காலம்தான் 12ஆவது வீடு. அதான் மோட்சஸ்தானம்னு பேர். அப்போ அந்த 12ஆவது வீடுங்கிறது ஒரு மனிதனுக்கு மோட்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ 12ஆவது வீடுங்கிறது மோட்சத்தை மட்டும் சொல்லாது, ஒரு மனுஷனோட இல்லற சுகத்தை சொல்லும், படுக்கை சுகத்தை சொல்லும், அயன சயன போகத்தை சொல்லும். இப்போ இது 12ஆம் வீடு நல்லா இருந்தால் தான் இது திருப்தியாக இருக்கும், இல்லைன்னா திருப்தி இருக்காது, டிஸ்டர்ப் ஆகும். ஒரு மனிதனை உலக வாழ்விலிருந்து துண்டிப்பதும் 12ஆம் இடம் தான். குடும்பத்தை விட்டுட்டு யாரோட ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் துண்டிச்சு தனியாக கொண்டு ஒரு காட்டுக்குள்ளே போடுற இடம் 12ஆம் இடம் தான். இது சிறைக்கு அங்கே தான். அதான் சொல்ல வரேன். அப்போ ஒருத்தனை தனிமைப்படுத்துது அப்படின்னா 12ஆம் வீடு தனிமைப்படுத்தினா எப்படி தனிமைப்படுத்தும்? நான் குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டில் இருந்தேன், இது தனிமை. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு செஞ்ச தப்புக்காக தண்டனை அனுபவிச்சு சிறை தண்டனைக்கு போயிட்டேன், இது 12. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசிரமத்தில் போய் சேர்ந்துட்டேன், இது 12. அப்போ 12ஆம் வீடு என்பது தனிமை. நீங்கள் 12 வளர்த்துட்டாலே குடும்பத்தார் கூட உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. போய் பெட்டில் படுத்துட்டு செல்லை நோண்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு படுத்துட்டு ரூமுக்கே டீ காஃபி எல்லாம் வர வச்சு குடிச்சிட்டு தனிமையாகவே இருப்பாங்க ஒரு மாதிரி. இந்த 12ஆம் வீட்டோட வேலை. அப்போ 12ஆம் வீடுங்கிறது ஒரு இறுதி பயணத்தை கொடுக்கும். ஆனால் இவங்ககிட்ட இந்த 12ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்களேன், அது சுப கிரகமாக இருந்தால் இவங்க செய்கிற விரயங்கள் பூரா சுபமாக முடியும். ஏன்னா 12ஆம் வீட்டை விரயஸ்தானம்னு சொல்கிறோம். நம்ம பண்ணுற செலவினங்கள், நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கறது, நமக்காக நம்ம பண்ணிக்கிற செலவுகள், இது எல்லாமே 12ஆம் வீடு தான். அப்போ 12ஆம் வீடுங்கிறது வந்து நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை சொல்லக்கூடிய இடம். அது நம்ம எந்த மாதிரி செலவாக பண்ணுவோம் அப்படின்னா, சுப கிரகமாக இருந்தால் சுப செலவு, கார் வாங்கினேன், இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன், ட்ரெஸ் எடுத்தேன், நகை எடுத்தேன், வெளிநாடு டூர் போய் ஜாலியாக இருந்தேன், இதெல்லாம் 12ல் சுப கிரகம் இருந்தால். பாவ கிரகம் இருந்தால் சிறை தண்டனை அடைஞ்சேன், நோய்க்காக செலவு பண்ணேன், சர்ஜரி பண்ணேன், மருத்துவமனையில் படுத்திருந்தேன், ஐசியூவில் 10 நாள் இருந்து 10 லட்ச ரூபா பணம் கட்டினேன், இது அசுப விரயம். அப்போ சுப விரயம் இருக்குது, அசுப விரயம் இருக்குது.
இது ரெண்டையுமே நம்ம மேனேஜ் பண்ணி பார்க்கணும்னா உங்கள் 12வது வீடு நல்லாயிருக்கும். 12வது வீட்டில் 12ஆம் அதிபதி வலுத்தா அதுக்கு பேர் விமல யோகம். விமல யோகம். விமல யோகம்னு பேர். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். நீங்கள் 12 கட்டமும் கொடுக்க வேண்டிய தானம், ஆர்னமெண்ட்ஸு, நகை, வீடு, கடன், நோய் எல்லாமே கிடைச்சிடும். கடைசியாக 12ஆம் வீட்டில் வந்து நிற்கும். எல்லாம் அனுபவிச்சுட்டேன் போய் சேர்ந்துடுறேன்னு போயிடும். 12ஆம் இடம் மட்டும் ஒருத்தருக்கு நல்ல கிரகம் இருந்து நல்ல கிரகம் பார்த்து நல்ல கிரகங்கள் அருமையாக அந்த கிரகங்கள் அங்கே உட்கார்ந்து நல்ல பலமாக இருந்துச்சுன்னா இவங்க வந்து தன்னலம் கருதாமல் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு இவங்க தான தர்மம் பண்ணுவாங்க. 12ஆம் வீடு மட்டும் பலம். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் 12ல் சந்திரன், வளர்பிறை சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாருன்னா இவங்க நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க. நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க. மிதுன லக்னம் 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு, நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க, நிறைய கொடுத்து உதவுவாங்க. இவங்க தன்னலம் கருதாமல் கொடுப்பாங்க. இவங்க கிட்ட ஈஸியாக பணம் கேட்டால் வாங்கிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா கொஞ்சம் பார்த்து செய்யணும் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கும். எங்கேயாவது போனால் கூட இவங்க தான் சாப்பிட்றதுக்கு காசு கொடுப்பாங்க. இல்லை நானே பெட்ரோல் போட்டுக்கிறேம்பாங்க. இல்லை ஃப்ளைட் டிக்கெட் நானே எடுத்துட்றேன், நீங்கள்லாம் வந்தால் மட்டும் போதுமாங்க. இதெல்லாம் 12ஆம் வீடு. ஏன்னா இவங்ககிட்ட சுயநலமே இருக்காது. தன்னலம் கருதாமல் சுயநலம் கருதாமல் பொதுநலத்தோடு டெடிகேஷனாக தன்னை அர்ப்பணித்து வேலை பார்க்குறவங்களாம் 12ஆம் இடம் நல்ல கிரகம் இருக்கிறவங்க தான். மோட்சஸ்தானம் 12ஆம் இடம் வருது. அது மட்டும் இல்லை சார், இவங்க பண்ணுற செலவு வந்து அது மட்டும் இல்லை. சிறைச்சாலைக்காக, வழக்குக்காக, மருத்துவத்துக்காக பண்ணுற செலவும் 12ஆம் இடத்தை தான் குறிக்கும். உங்கள் ஜாதகத்தில் 2வது தொழிலை சொல்கிறது 12ஆம் இடம். 2வது தொழில் 10ஆம் இடத்துக்கு 3 சிஸ்டர் கன்சர்ன். அப்போ 2வது தொழில் நல்லா இருக்குதா, ஃபர்ஸ்ட் தொழில் நல்லா இருக்கா? சிலரெல்லாம் முதல் தொழில் ஆரம்பித்து விட்டுருப்பாங்க, 2வது தொழில் தான் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ 12ஆம் இடம் பலமாக இருந்தால் 2வது தொழில் இவங்களுக்கு பலம், இல்லைன்னா அது மைனஸ் ஆகிடும். அப்படிங்கிறது ஒரு பலம். 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். 12ஆம் இடம் உங்களுக்கு வலுத்து இருந்ததுன்னா தந்தையாரின் சொத்துக்கள் கிடைக்கும். தந்தையாரின் சொத்துக்கள் 12ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா உங்கள் அம்மா வந்து பொது சேவையோட ஆன்மீகத்தோட மற்றவங்களுக்கு வந்தால் கூட நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு என் மக்கள் என்னோட நண்பர்கள்னு அவங்களுக்கு நிறைய செய்யக்கூடியது நீங்கள் பார்க்கலாம் 12ஆம் இடம் வலுத்து இருந்துச்சுன்னா. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறது நீங்கள் வந்து பிறந்துட்டீங்க, இறுதி காலத்தை என்னங்கன்னு சொல்கிறது தான் 12. அப்போ 12ஆம் இடம் மோட்சம், இறுதி ஸ்தானம். அப்போ 12ல் சுபகிரகம் இருந்தால், 12ல் உங்கள் லக்னத்தோட யோக கிரகங்கள் அமர்ந்து நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால், எந்த பாவிகள் தொடர்பும் இல்லாமல் இருந்தால், நீங்கள் நாளைக்கு உங்கள் குழந்தைகளெல்லாம் எதிர்பார்க்கவே வேண்டாம். உங்கள் காசு, உங்கள் சம்பாத்தியம் நீங்களே ஓனாக கடைசி வரைக்கும் செல்ஃபாக நல்லபடியாக இருந்துட்டு போய் சேர்ந்துடலாம். பாவிகள் இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளாலும் மன வருத்தம் வரப்போகுது, உங்களுக்கு கடைசி காலமும் சிரமமாக இருக்க போகுது. அப்போ இப்போவே நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறீங்க, ஒரு 50 வயசுக்கார் பார்க்குறாரு, 12ஆம் இடத்துல சனி ராகெல்லாம் உட்காந்துருச்சு, பாவிகள் நிறையா இருக்காங்க, லக்னாதிபதி பலம் இழந்து 6ஆம் இடம் வலுத்துருச்சு, அப்போ நோயினால் அவதிப்பெற போகிறோன்னு அது சொல்லுது. கடைசி காலத்தில் மருத்துவமனை வாசம்தான்னு சொல்லுது ஜாதகம். இப்போ இருந்தே ப்ரீகாஷனை என்ன பண்ணணும், உங்கள் ஹெல்த்தை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும், பார்த்துக்கிட்டே வரணும். அதுக்கெல்லாம் தான் ஜாதகம். நம்மளை சரி பண்ணிக்கிட்டே வரும்போது கடைசியை பெருசாக இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம். 12ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்து நல்ல கிரகங்களாக இருந்தால் மரணம் நல்லா இருக்கும். அங்கே இங்கே விழுகாமல், விபத்து நடக்காமல், எதுவும் தப்பில்லாமல், படுத்தாரு காலையில் ஆள் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நல்ல மோட்சத்தை கொடுத்துரும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு இறந்துருப்பாங்க, பிரதோஷத்தன்னைக்கு இறந்துருப்பாங்க, சிவன் ராத்திரி அன்னைக்கு இறந்துருப்பாங்க. இப்போ மயில்சாமி சார் இருக்காருல்ல ஆக்டர், அவரெல்லாம் சிவன் ராத்திரி அன்னைக்கு தான் மோட்சமானார். அந்த மாதிரி ஒரு நல்ல மரணம் நல்ல நாளில் கிடைக்கும். சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளணும். நல்ல நாளில் நல்ல மரணம் வந்து நல்லபடியாக கிடைக்கும். சார் ஒருத்தர் மரணத்துக்காக தான் சார் ஏங்குறோம். எப்படி ஏங்குறோம், செத்து போயிடணும்னு ஏங்கலை, கடைசி காலம் நல்லா இருக்கணும், அந்த மரணம் நல்ல மரணமாக இருக்கணும், படுக்காமல் கொள்ளாமல் போயிடணும், நம்ம படுத்து இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அப்போது அந்த மரணத்தையும் இறுதி நாட்களையும் கரெக்டாக சொல்கிற இடம் 12. அப்போ 12ஆம் இடத்தை வச்சு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சார். 12ஆம் இடம்ங்கிறது சூப்பரான ஒரு இடம் சார். 12ஆம் இடம் நல்ல கிரகம் இருந்து நல்ல வலுத்து இருந்ததுன்னா நீங்கள் கட்டுற வீடு எப்படி தெரியுமா இருக்கும், கோயில் மாதிரி இருக்கும். ஏன்னா அது 4ஆம் வீட்டுக்கு 9வது வீடு 12ஆம் இடம். நீங்கள் கட்டுற வீடு கோயில் மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே நான் ஒரு சும்மா 2 ரூம் போட்டிருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் சார் வீடு சூப்பராக இருக்குது சார்,
தெய்வீகமாக இருக்குது, வீடு பார்த்தா லட்சணமாக இருக்குது சார், எங்களுக்கு உள்ளே வரும்போது நிறைவாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அப்புறம் கும்பாபிஷேகம் 12ஆம் இடம். கும்பாபிஷேகம் பண்ணி பார்க்கறது. இப்போ குருவோ சூரியனோ செவ்வாயோ 5 குடைவனோ 12 குடைவரோ 9 குடைவரோ இல்லை கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா வாழ்நாளில் ஒரு நாளாவது இவங்க கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க. இவங்க பேரோ இவங்க பாட்டனார் பேரோ அப்பா பேரோ இது கல்வெட்டில் இருக்கும். கல்வெட்டில் இருக்கும். 12ஆம் இடத்தோடு 10ஆம் இடம் தொடர்பு கொண்டு 5ஆம் இடம் தொடர்பு கொண்டால் 12, 10, 5 தொடர்பு கொண்டால் பூர்வீகத்தில் சமாதி இருக்கும். இவங்க பெரியவங்களை பூர்வீகத்தில் புதைச்சிருப்பாங்க. நான் முந்தானத்து கூட ஒருத்தர் கேட்டேன், சார் உங்களுக்கு 12, 10, 5 தொடர்பு உங்களது முன்னோர்கள் அங்கே உங்கள் இடத்துல புதைச்சிருக்காங்களான்னு கேட்டேன். எங்களது 30 ஏக்கரை தோட்டம் எங்கள் முன்னோர்களை புதைச்சி நாங்கள் இன்றைக்கி கும்பிட்டுட்ருக்குறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 12ங்கிறது இறுதி, 10ங்கிறது கர்மா, 5ங்கிறது பூர்வீகம், 12ங்கிறது மோட்சம். அங்கே கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணி அவங்க வழிபடுறாங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் ஜோதிடத்தை தவிர வேறு எதில் சார் சொல்லிடுவீங்க? ரசித்து ருசித்து சொல்லலாம் சார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் சார். 12ஆம் இடத்துக்கு ஒரே பரிகாரம் தான், சிறப்பான பரிகாரம். தனுஷ்கோடி யாத்திரை, ராமேஸ்வர யாத்திரை, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி யாத்திரை, ஸ்ரீ ரங்கநாதர் யாத்திரை. இதெல்லாம் பண்ணால் 12ஆம் இடத்தினால் வரக்கூடிய தொந்தரவுகளை நீங்கள் குறைச்சிக்கலாம். எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் அட்டன் பண்ணுங்கள். உங்களால் பணம் கொடுக்க முடியும்னா கும்பாபிஷேகத்துக்கு டொனேஷனை அள்ளி கொடுங்க. 12ஆம் இடம் உங்களுக்கு நல்ல ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு சுபகிரகங்களை மட்டுமே கொடுக்குறதுக்கு பர்மிட் பண்ணிடும். உங்களை மரணப்படுக்கையில் இருந்தோ வியாதிகள் இருந்தோ பெரிய தொந்தரவுகள் இருந்தோ உங்களை சிக்காமல் பார்த்துக்கிற நல்ல கர்மாவை அது விதைச்சி கொடுக்குன்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி.